Welcome to Kamal Online Maths YouTube channel. TRB 2017 கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் நம்ம நிறைய சால்வ் பண்ணிகிட்டே வரோம். அந்த வகையில் இப்போ ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கொஷின் வந்து maximize z equal to 2x1 plus 4x2 subject to the constraints x1 plus 2x2 less than or equal to 5, x1 plus x2 less than or equal to 4, x1 and x2 are non-negative. அந்த நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து யூனிக் சொல்யூஷன், டீஜெனரேட் சொல்யூஷன், அன்பவுண்டட் சொல்யூஷன், சொல்யூஷன் இஸ் நாட் யூனிக். ஸோ எந்த ஆப்ஷன் சரி அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை பார்க்கும்பொழுதே இந்த ப்ராப்ளத்தோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்டு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாமே x1 x2 2 டிசிஷன் வேரியபிளில் மட்டும்தான் இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளத்தை நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம், இல்லை கிராஃபிக்கல் மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். நம்ம கிராஃபிக்கல் மெத்தட்லேயே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அந்த சொல்யூஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமைஸ் பண்ண போகிறோம். z equal to 2x1 plus 4x2. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட், செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட், நான் ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு அந்த லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அந்த ரெண்டு லைனையும் நான் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் போட்டு வரைகிறேன். என்னுடைய மீட்டிங் பாயிண்ட் இந்த ஃபீஸிபிள் ரீஜியனை லொக்கேட் பண்ணுறேன். கார்னர் பாயிண்ட்ஸ்லேருந்து என்னோட வேல்யூஸை அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வேல்யூ எது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக எடுத்துக்கிறேன் லைன் 1. ஸோ அது x1 + 2x2 ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த லைனை நான் வரைய போகிறேன். ஸோ ஒரு லைன் வரைகிறதுக்கு அட்லீஸ்ட் எனக்கு 2 பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ அதனால் நான் அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் அந்த பாயிண்ட்ஸை நான் இங்கேயே எடுத்துக்கிறேன். ஸோ இதிலிருந்து 2 பாயிண்ட், ஸோ நான் x2 0ன்னு எடுத்துக்கிறேன்னா x1 வந்து 5 ஆகும். அப்போ 5,0 ஒரு பாயிண்ட்டு. x1 0ன்னு எடுத்துக்கிறேன்னா 2x2 = 5, x2 = 5/2னா 2.5. ஸோ இந்த 2 பாயிண்ட் போதும், இந்த லைனை நான் வரைஞ்சிடுவேன். செகண்ட் லைன் எடுத்துக்கிறேன் L2, x1 + x2 = 4. ஸோ இதில் 2 பாயிண்ட் வேணும். x1 0ன்னு எடுத்துக்கிறேன், x2 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு x2 0ன்னு எடுத்துக்கிட்டேன்னா x1 வந்து 4,0 ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது x1 0ன்னு எடுத்துக்கிறேன், x2 = 4 இன்னொரு பாயிண்ட். ஸோ 2 பாயிண்ட் எனக்கு கிடைக்கும். 2 லைனுமே நான் வரைய முடியும். ஸோ இப்போ பாருங்க, அஃப்கோர்ஸ் 5,0 0, 2.5, 4,0 0, 4 எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லேயே எனக்கு வந்துடும். நான் ரஃபாக வரையறேன், அவ்வளோதான். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், இங்கே x1 x2ன்னு எடுத்துருக்குறோம். இது x1 ஆக்சிஸ், இது x2 ஆக்சிஸ், இது ஆர்ஜின். 5,0 0,25. ஸோ நான் இங்கே 5 எடுத்துக்கிறேன். 0,2.5 இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லைனை நான் வரைகிறேன். இது வந்து L1. அடுத்தது 4,0 0,4. ஸோ 4,0 இங்கே இருக்கிறதா அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கிறேன். 0,4 இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இதை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லைன் 4,0 0,4 கனெக்ட் பண்ணுறது. இந்த லைன் வந்து x1 + x2 = 4. நான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அதை எடுத்துகிட்டு இப்போ ஷேட் பண்ண போகிறேன். செகண்ட் லைன் அப்படிங்கிறது 5,0 0,2.5 அப்படிங்கிறது x1 + 2x2. ஸோ அந்த லைன் வந்து இங்கே இருக்குது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ நான் ஈக்குவல் டு 5 எடுத்துக்கிறேன். அது ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், அதனால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 நான் எடுத்துக்கல, ஈக்குவல் டு 4 போட்டுக்கிறேன். ஸோ இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறதுனால உங்களுடைய ரீஜியனை நீங்கள் ஃபஸ்ட்டு லொக்கேட் பண்ணணும். அப்போ அந்த ஃபீஸிபிள் ரீஜியன் வந்து இந்த 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிறதுக்கான காமன் போர்ஷன் எதுன்னு பார்க்கணும். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வரும்போது ஃபஸ்ட்டு லைன் வந்து x1 + 2x2 = 5னா இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வரும்போது x1 x2 > 0 வரும்போது எல்லாமே
இன்சைடில் தான் வரும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில். சிமிலர்லி 4,0,0,4க்கும் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுக்குள்ளேயே வரும். காமன் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ அதுதான் அதனோட இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு. அப்போ இதுக்கான ஃபீஸிபிள் ரீஜியன் வர்றப்போ ஸோ இது எல்லாமே சொல்யூஷன் ஸ்பேஸ். அஃப்கோர்ஸ் நமக்கு ஒரு தியரம் என்ன தெரியும்னா, லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்துக்கு மேக்ஸிமம் சொல்யூஷன் இல்லை மினிமம் சொல்யூஷன் இந்த ஃபீஸிபிள் ரீஜியனோட கார்னர் பாயிண்ட்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு நமக்கு ஒரு தியரம் இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்னென்ன கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஆர்ஜினை நான் ஓ அப்படின்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை சின்னு எடுத்துக்கிறேன். ஓஏபிசி அப்படிங்கிறது ஃபீஸிபிள் ரீஜியன். ஸோ எனக்கான ஃபீஸிபிள் ரீஜியன்றது இந்த ரீஜியன் தான். அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஓங்கிறது ஆர்ஜின் 0,0. நெக்ஸ்ட் வந்து ஏ, இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ். ஏ வந்து 4,0. நெக்ஸ்ட் வந்து பி அப்படிங்கிறது எப்போ நமக்கு கிடைக்கும்னா, இந்த 2 லைன்ஸை நான் சால்வ் பண்ணால் எனக்கு கிடைக்கும். லைன் வந்து x1 + x2 = 4, x1 + 2x2 = 5. ஸோ நான் இதை சால்வ் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன்னா 2 - 1 அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணுறேன். x1 - x1 0 ஆகிடும். 2x2 - x2னா x2, 5 - 4 வந்து 1. x2 1ன்னு 1ல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன் அப்படின்னா x1 = 4 - 1, ஸோ எனக்கு 3ன்னு ஆகிடும். ஸோ இதை 1 இதை 2ன்னு எடுத்துக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 - 1 சால்வ் பண்ணுறேன். x2 1ன்னு கிடைக்கும். x2 1ன்னு ஈக்குவேஷன் 1ல் போட்டிங்கன்னா x1 வந்து 3ன்னு கிடைக்கும். அப்போ பாயிண்ட் வந்து x1, x2 அப்படிங்கிறது இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து 3,1. அடுத்தது சி வந்து 0,2.5. ஸோ இந்த கார்னர் பாயிண்ட்ஸில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ இசட் x1, x2. ஃபர்ஸ்ட் இசட் வந்து 0,0. இசட் அட் த பாயிண்ட் O. ஸோ 0,0. எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 0, x1, x2 ரெண்டுத்துக்குமே 0 கொடுத்தீங்கன்னா அதனோட வேல்யூ வந்து 0 ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஏ, இசட் ஆஃப் ஏ பாயிண்ட் வந்து 4,0. இப்போ இசட் வந்து 4,0ன்னு எடுத்துக்கிறேன்னா x1க்கு 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். 2x1 + 4x2. அப்போ 2x1, 2 × 4 8 + 0 8. இசட் பி வந்து 3,1. 2x1 + 4x2. ஸோ 2 3 6 + 4 10. அடுத்தது C is nothing but 0,2.5. So value of the objective function at 0,2.5. 2x1, 2 times 0 plus 4x2, 2.5. So 0, 4 times 2.5, 10. So இங்க note பண்ணலாம், the value of the objective function at the point B and at the point C coincides. ரெண்டு வேல்யூமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அதே நேரத்தில் அதுதான் மேக்ஸிமம் வேல்யூவாகவும் இருக்கும். ஒரு வேல்யூ 0, இன்னொரு வேல்யூ 8, அடுத்த ரெண்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 10, அதுதான் மேக்ஸிமமாகவும் இருக்கும். கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் ஆஃப் இசட் வந்து இசட் மேக்ஸ் வந்து 10. அப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல நமக்கு கிடச்சிருக்கு. பிங்கிற பாயிண்ட்லையும் கிடச்சிருக்கு, சிங்கிற பாயிண்ட்லையும் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம சொல்யூஷனோட நேச்சருக்கு வந்தீங்கன்னா சொல்யூஷன் யூனிக் அப்படின்னா அது இல்லை. அப்போ இஸ் நாட் யூனிக் அப்படிங்கிறது கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன் அன்பவுண்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிராஃபிக்கலாக இதை வரையும் போதே x1 + x2, 2x1 + 2x2, 5 இந்த ரீஜியனை நீங்கள் வரையும் பொழுது உங்களோட அந்த ஃபீஸிபிள் ரீஜியன் பார்க்குறப்பே தெரியும் சொல்யூஷன் வந்து பவுண்டடாக தான் இருக்கும். ஏன்னா கண்டிஷன்ஸ் வந்து எல்லாமே <= இருக்குது. x1 x2 பாசிட்டிவாகவும் இருக்கிறதுனால அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்குள்ளே வரும். அதனால் அன்பவுண்டடாக இருக்க சான்ஸ் இல்லை. அதனால் அந்த ஆப்ஷனும் வராது. டீஜெனரேட் அப்படிங்கிறது நமக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் கணக்கில் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை நம்ம கிராஃபிக்கலாக நீங்கள் பிளாட் பண்ணாலும், அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை ரிமூவ் பண்ணாலும் அந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் அஃபெக்ட் ஆகாது. அஃப்கோர்ஸ் இதில் இன்னொரு கன்ஸ்ட்ரெயின்ட் இங்கே இருக்கிறதா நீங்கள் அசியூம் பண்ணிக்கிறீங்க, வெளியில் இருக்குது அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் அங்கே இல்லைனாலும் அந்த ஃபீஸிபிள் ரீஜியன் அஃபெக்ட் ஆகாது. அந்த மாதிரி இருந்திருந்தால் தான் டீஜெனரேட் அப்படிங்கிறது வரும். டிஜெனரேட் சொல்யூஷன் இங்கே நமக்கு பாசிபிள் இல்லை. அதனால் நமக்கு இஸ் நாட் யூனிக் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கொஷினை பார்க்குறப்பவே இந்த கொஷினோட ஆன்சர் நாட் யூனிக், அதாவது ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து மோர் தேன் ஒன் சொல்யூஷன் அப்படிங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஐடியா உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்கள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை பாருங்கள். 2x1 + 4x2 இருக்கும். அந்த ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட் மல்டிபிள்ஸ் இல்லை அதே வேல்யூவே ஒரு கன்ஸ்டன்ட்டாக வந்திருந்தாவே சொல்யூஷன் வந்து யூனிக் சொல்யூஷனாக இருக்காது. இப்போ 2x1 + 4x2 அப்படிங்கிறது உங்கள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ x1 + 2x2 வரும். ஸோ இந்த ரிலேஷனில் லெஸ் தேன் இல்லை கிரேட்டர் தேனில் ஒரு கன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு இருக்குது பாருங்கள். அப்படி இருந்தாவே சொல்யூஷன் வந்து யூனிக் சொல்யூஷனாக இருக்காது, மோர் தேன் ஒன் சொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறப்பே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கமல் ஆன்லைன் மேக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நிறைய நம்ம டிஆர்பி கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.